அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. நாட்களிலேயே மிக சிறந்த நாளான வெள்ளிக்கிழமையை நம்ம இன்றைக்கி எல்லாரும் அடைஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்மா சிந்தனைகளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னா, நம்மில் சிறந்தவர் யார் அப்படிங்கிறத பற்றி தான். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு தோழர் வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், மனிதர்களிலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, ஹைருன் நாசி தூ கல்பில் மஹ்மூம் வல் லிசானி ஸ்வாதிக். மனிதர்களிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா? உண்மை பேசும் நாவை கொண்டவரும் கல்புல் மஹ்மூம் தூய்மையான இதயம் உடையவரும் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறாங்க. திரும்ப அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், உண்மை பேசும் நாவு, உண்மை பேசக்கூடிய மனிதர் அப்படின்னா எங்களுக்கு தெரியும், அது என்ன கல்புல் மஹ்மூம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன விளக்கம் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கல்புல் மஹ்மூம் தூய்மையான இதயம்னா அது எப்படிப்பட்ட இதயம் அப்படின்னா, வத்தக்கியு இந்த இதயத்தில் இரையச்சம் நிரம்பி இருக்கும், ஒன் நக்கியு அது ரொம்ப பியூராக சுத்தமாக இருக்கும். இப்போ பியூராக சுத்தமாக இருக்குன்னா அதில் என்னென்ன இருக்காதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்களேன். அதில் பாவம் இருக்காது, அதில் அநியாயம் இருக்காது, அந்த இதயத்துக்கிட்ட நான் அப்படின்ற அகம்பாவம் இருக்காது, அந்த இதயத்துக்கிட்ட பொறாமை அப்படிங்கிற குணம் இருக்காது. அப்போது யார் உண்மை பேசுகின்ற நாவை உடையவராகவும் இந்த கல்புன் மஹ்மூம் தூய்மையான இதயம் உடையவராகவும் இருக்கிறாங்களோ அவங்க தான் மனிதர்களில் சிறந்தவர்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அவங்க இரவெல்லாம் நின்று வணங்குபவர் சிறந்தவர்னு சொல்லியிருக்கலாம், இல்லை காலமெல்லாம் நோன்பு நோற்பவர் சிறந்தவர்னு சொல்லியிருக்கலாம், இல்லை குர்ஆனோடு தொடர்போடு இருக்கிற மனிதர் தான் எப்பயும் சிறந்தவர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்ற கேள்வி கேட்கப்படும் போது அவங்களுடைய பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, சக மனிதர்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்துல யார் சிறந்தவராக இருக்காரோ, பிறருக்கு யார் பயன்படும் வகையில் வாழ்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் உண்மை பேசுகிற நாவும் தூய்மையான இதயமும் கொண்டவர், இது ரெண்டுமே நற்குணம் சார்ந்தது, பிற மனிதர்களுக்கு நம்ம செய்கிற உபகாரங்களை சார்ந்தது. அப்போ இந்த இரண்டு குணங்களையும் கொண்ட இதயம்தான் உங்களில் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது அல் லிசானு சாதிக், உண்மையை பேசுபவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், காலங்கள் மாற மாற, நாகரீகம் வளர வளர, மனிதனுடைய அறிவு வளர வளர எந்த ஒரு விஷயம் மனித சமூகத்துக்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா உண்மை தன்மை அப்படிங்கிற விஷயம் குறைஞ்சு போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம உண்மையானவர்களாக நடந்திருக்கோம், பொய் பேசக்கூடிய சந்தர்ப்பம் வந்தும் எத்தனை முறை நம்ம பொய் பேசாமல் உண்மையை மட்டும் அல்லாஹ்வுக்கு கஞ்சி பேசியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இந்த உண்மை அப்படிங்கிற குணம் குறைஞ்சிட்டே போகுது. நம்மளுடைய சூழ்நிலைகளுக்காகவும் பிற மனிதர்கள் நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது, சமூகத்தில் நம்மளுடைய அந்தஸ்து குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அல்லாஹ் பெரும் பாவம்னு சொல்லி எச்சரித்த இந்த பொய்யை நம்மளுடைய நாவுகள் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு பேசிகிட்டே இருக்கு. நாவில் மட்டும் பொய் இருந்தால் பரவாயில்ல சகோதரிகளா, இன்னைக்கு நம்ம பலருடைய வாழ்க்கை பொய்யா இருக்கு. வெளியில் ஒரு முகமுடியும் உள்ளுக்குள்ளே ஒரு முகமும் நம்ம வச்சுருக்கோம். இந்த சமூகத்துக்கு காட்டும் போது ஒரு முகமும், தனிமையில் எனக்கும் அல்லாஹ்வுக்கும்னு வரும்போது ஒரு முகமும், இல்லை எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட ஒரு முகமும் வச்சுருக்கோம். அப்போது இந்த மாதிரி பொய்யான வார்த்தையும் பொய்யான வாழ்க்கையும் வாழக்கூடிய மனிதர் உங்களில் சிறந்தவங்களாக கண்டிப்பாக இருக்க முடியாது. உண்மையை பேசக்கூடிய மனிதர் மட்டும்தான் நம்மளில் சிறந்த மனிதர்னு ஒரு சொல்கிறாங்க. இன்னும் இந்த பொய்யை பற்றி இஸ்லாம் சொல்லும்போது சொல்லுது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ இலகுவாக பயன்படுத்துகிறோம். எல்லா இடத்துலையும் பொய். ஏன் இதை செய்யலை, நம்மளோட கண்ணியத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பொய். ஏன் இதை செஞ்சீங்க, நம்ம உண்மையிலே அதை தவறான நோக்கத்தில் செஞ்சுருந்தா கூட இல்லை நான் அப்படிலாம் செய்யவே இல்லைன்னு மறுத்து பேசி ஒரு பொய். ஆனால் இஸ்லாம் பொய்யுக்கு ஒரு வரையறை வச்சுருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய உயிர் பொய் சொன்னால் மட்டும்தான் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற சூழலில் மட்டும்தான் நம்மளுக்கு பொய் சொல்லவே அனுமதி இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம தினம் தினம் சொல்கின்ற பொய் நம்மளுடைய
நம்மளுடைய உயிரை காக்கிற தருணத்துக்கு சொல்கிறோமா, இல்லை அற்பமான மனிதர்களுக்கு மத்தியில் நம்மளோட கண்ணியம் காக்கப்படணுங்கிறத சொல்கிறோமா? இப்போ அல்லாஹுவுக்கு அஞ்சி பொய் பேசக்கூடிய மனிதர்களாக இல்லாமல் இருந்தோன்னா நம்ம தான் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திலையும் சிறந்த மனிதர்கள்னு ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துகிறாங்க. இரண்டாவதா என்ன குணம் நம்ம பார்த்தோம்? கல்புல் மஹ்மூம், தூய்மையான இதயம் கொண்ட மனிதர்கள். இப்போ நம்மளுக்கு தூய்மையான இதயம் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ தூய்மையான இதயம்னா அது எப்படி இருக்கும்ன்ற சொல்லும் போது சொல்கிறாங்க, அந்த இதயம் ஒத்தொக்கையு இரையச்சத்தால் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலாவதாக சொல்கிறாங்க. அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அந்த இதயம் அஞ்சி வாழக்கூடிய மனிதராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொது வெளியிலும் சரி தனிமையிலும் சரி, நான் இப்போ ஒரு தப்பை செஞ்சேன் அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. நானே போய் இந்த தப்பை நான் செஞ்சேன்னு சொன்னால் மட்டும்தான் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் கூட எந்த ஒரு இதயம் அல்லாஹ் இதை பார்க்குறானே, நாளை அல்லாஹ் இதை என்கிட்ட இதை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறத அஞ்சி, அல்லாஹுவை நாளைக்கு நான் சந்திக்கும் போது தலை குனிஞ்சு நிற்கணுமே அப்படிங்கிறத உணர்ந்து அந்த சந்தர்ப்பத்தில் கூட இறைவனை அஞ்சி அந்த தவறில் இருந்து விலகி போகிற நெஞ்சம்தான் நம்மள சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரெண்டாவதா கல்புல் மஹ்மூம், தூய்மையான இதயம் எப்படி இருக்கும்னா ஒன் நக்கியூ, அது ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும், தீமைகள்லேருந்து விலக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பரிசுத்தமாக இருக்கும், தீமைகள்லேருந்து விலக்கப்பட்டதாக இருக்கும்னா எந்தெந்த தீமைகள்லேருந்து எந்தெந்த குணத்திலிருந்து அந்த இதயம் விலகி இருக்கும்னா, முதலாவது பாவம் செய்வதிலிருந்து விலகி இருக்கும். நமக்கு தோணலாம் மனிதர்கள்னாலே பாவம் செய்கிறவங்க தானே, அதுதானே மனிதனுடைய இயல்பு, அது எப்படி தூய்மையான இதயம் பாவம் செய்யாமல் விலகி இருக்கும் அப்படின்னா, அந்த இதயம் பாவம் செய்கிறத முடிந்தவரை தவிர்க்க முயற்சிக்கும். ஒருவேளை பாவம் செஞ்சுட்டா உடனே அல்லாஹ் கிட்ட போய் அதுக்கான மன்னிப்பையும் மீளுதலையும் இறைவனை நோக்கி அந்த இதயம் உடனே திரும்ப ஆரம்பிக்கும். நம்மள சிலருக்கு இந்த குணம் இருக்கலாம், ஒரு பாவம் செஞ்சுட்டா அதுக்கு நியாயம் கற்பிக்கிற குணம் இருக்கலாம். ஆனால் இந்த கல்புல் மஹ்மூம் எப்படி இருக்கும்னா, ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த தவறுக்காக உடனே தௌபா செய்யும், தன்னுடைய வாழ்வு முடிகிற வரைக்கும் அந்த ஒரு தவறை எண்ணி எண்ணி அழுது மன்னிப்பு கேட்கக்கூடிய இதயமாக இருக்கும். அப்போ முதலாவது அந்த இதயம் பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கும், தீய எண்ணங்கள்ல இருந்தும் அந்த இதயம் விலகி இருக்கும். ரெண்டாவது அந்த இதயம் எப்படி இருக்கும்னா அநியாயம் செய்யாத இதயமாக இருக்கும். அநியாயம் அப்படின்னா ஒரு அரசனாவோ ஒரு பதவியில் இருந்தோ தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அநியாயம் செய்கிறது அப்படி இல்லை. ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள மனிதர்கள் கிட்ட அநியாயம் செய்யாமல் இருக்கிறது. ஒரு பெற்றோர்னா பிள்ளைகள் கிட்ட, பிள்ளைகள்னா தன்னோட பெற்றோர்கிட்ட, ஒரு கணவன் தன் மனைவி கிட்ட, ஒரு மனைவி தன் கணவன் கிட்ட, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன் கிட்ட, தன்னுடைய குடும்ப உறவுகள் கிட்ட அநியாயம் செய்யாமல் இருக்கிறது. வெளியில் இருக்க மனிதர்கள் கிட்டலாம் நல்ல தாராளமாகவும் நல்லவர்களாகவும் இருந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க மனிதர்கள் கிட்ட அநீதம் செய்கிற மனிதன் ஒருபோதும் நம்மில் சிறந்தவராக இருக்கவே முடியாது. இன்னும் ஒரு விஷயத்தில் என்னன்னா, நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த பழக்கம் இருக்கலாம், இருந்தால் அதை இன்ஷால்லாம் நம்ம மாற்றிக்கணும். ஒருத்தர் நம்ம கிட்ட சுமூகமான உறவுல இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட நம்ம நியாயமாக நடந்துக்குவோம். நம்மளுடைய வார்த்தைகள்லையும் சரி, நம்மளுடைய செயல்களையும் சரி, அவரை பற்றி பிறர்கிட்ட சொல்கிற விதத்திலையும் சரி. அதே நேரம் அந்த மனிதருக்கும் நமக்கும் ஒரு சுமூகமான உறவு இல்லைன்னா அப்போ அவருடைய விஷயத்தில் நம்ம நியாயமானவர்களாக நடந்துக்க மாட்டோம். ஆனால் யார் இந்த கல்புல் மஹ்மூம்னா, ஒருத்தர்கிட்ட அவங்களோட உறவு சுமூகமாக இருந்தாலும் சரி, சுமூகமாக இல்லாட்டியும் சரி, அவருடைய காரியத்தில் இவங்க நியாயமான முறையை கையாளுவாங்க. இது இரண்டாவது. மூன்றாவதா இந்த தூய்மையான இதயம் எதை விட்டு தவிர்ந்து இருக்கும் அப்படின்னா, அகம்பாவத்தை விட்டு தவிர்ந்து இருக்கும். நான் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டும், நான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான ஒரு பிடியை விட்டும் இந்த இதயம் தவிர்ந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் என்னுடைய இறைவனுக்கு எது பிடிக்குதோ அதுதான் நான், என்னுடைய இறைவனும் என்னுடைய தூதரும் எதை விரும்புகிறாங்களோ அதை செய்யக்கூடியவன் தான் நான் அப்படிங்கிற ஒரு மென்மையான குணமுடைய மனிதராக இருப்பாங்க. நான்காவது, இந்த இதயம் எந்த தீமையை விட்டு விலகி இருக்கும் அப்படின்னா, பொறாமை அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு விலகி இருக்கும். அப்போ நமக்கும் கல்புல் மஹ்மூம் இருக்கணும்னா நம்மக்கிட்ட என்ன குணம் இருக்கக்கூடாது? பொறாமை அப்படிங்கிற குணம் இருக்கக்கூடாது. எப்படி பொறாமப்படுறது? எப்பயுமே தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தரோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கு. அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இது இல்லையே, என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கே, நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எதிர்பார்த்தேன், அவங்க வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன்
ஹசனும் ஒரு பொறாமையும் அந்த இதயத்தை தூய்மையில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிக்கிட்டே இருக்கும். பொறாமைப்படுறது நம்ம நினைக்கிறோம் சாதாரணமாக இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது பொறாமையா, மித்தவங்களோட நம்மளுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணுறது ஒரு பொறாமையா அப்படின்னு. பொறாமைக்குள்ள இன்னும் ஒரு தவறு ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னா அல்லாஹுவை குறை கூறுவது. ஒரு மனிதன் எப்போ பொறாமைப்படுற ஆரம்பிக்கிறானோ அவன் தனக்காக அல்லாஹ் நியமித்த விஷயங்களில் சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அல்லாஹ் மேல வைக்கிறான் அப்படிங்கிறது அர்த்தம். இது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை குஃபர்ல கொண்டு போய் விட்டுரும். அப்போ எந்த ஒரு மனிதன் உண்மை மட்டும் பேசி தீமை, அநியாயம், அகம்பாவம், பொறாமை ஆகியவற்றிலிருந்து விலகி தூய்மையான இதயம் உடையவனா இருக்கானோ அந்த மனிதன் தான் நம்மில் சிறந்த மனிதன். இப்போ நம்ம சிறந்த மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு தோணலாம், நான் ஏன் சிறந்த மனிதனாக வாழணும்? நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் சிறந்தவனாக இருந்துட்டா போதுமானது தானே? என்னுடைய தொழுகையும் என்னுடைய நோம்பும் என்னுடைய ஜக்காத்தும் சரியாக இருந்தால், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியாக இருந்துட்டா போதும் தானே? நான் ஏன் இந்த சக மனிதர்களுக்கு மத்தியில் சிறந்தவனா வாழணும்? அந்த மனிதர்கள் யாருமே ஏன் கிட்ட சிறந்தவனா வாழலையே, நான் மட்டும் ஏன் அவங்களுக்கு சிறந்தவங்களா வாழணும்னு தோணலாம். ஒரு சிலருக்கு தோணலாம், நீங்கள் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ நாள் நான் சிறந்த மனிதனாக வாழ்ந்துட்டு தான் இருந்தேன், அதனால எனக்கு என்ன பயன்? நான் யாரை பார்த்தும் பொறாமப்படலை, எனக்கு தவறே செஞ்சிருந்தா கூட அந்த மனிதர்களுடைய விஷயத்தில் நான் நியாயமாக தான் நடந்திருக்கேன், கல்புன் மஹ்மூமாக தான் நான் இருக்கேன், அதனால எனக்கு என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இப்படி ஒரு கேள்வி வரும்பொழுது அதுக்கான பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குற அன்பளிப்பிலேயே சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? நற்குணம் தான் அப்படின்னு. அப்போ இவ்வளோ நாள் நீங்க இந்த நற்குணம் உடையவராக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறந்த அன்பளிப்பு உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த நற்குணங்கள்ல இல்லாம இருந்திருந்தோம், இவ்வளோ நாள் என்னுடைய வாழ்க்கையில இந்த குணங்கள் இல்லை அப்படின்னா இவ்வளோ நாளும் நம்ம அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு அன்பளிப்பை வேணான்னு நிராகரிச்சுட்டு இருந்தோம்னு அர்த்தம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் யார் நற்குணத்தில் சிறந்தவரோ அவர் தான் ஈமானிலும் சிறந்தவர். மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அல்லாஹ் கிட்ட சிறந்தவராக இருக்கிறதால மட்டும் சுவனம் போயிட முடியாது. உங்களை சுற்றி இருக்க சக மனிதர்களுக்கு மத்தியிலையும் நீங்க சிறந்தவங்களா இருக்கணும். இன்னும் ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில யார் என் கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க தெரியுமா? யார் இம்மையில நற்குணம் உள்ளவங்களா வாழ்ந்தாங்களோ அவங்க நாளை மறுமையில் என் கூட நெருக்கமானவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளோ நாள் நீங்க ஒரு நற்குணம் உள்ளவரா, உங்களுக்கு அநியாயம் செய்த மனிதர்களுக்கு கூட நீங்க நியாயமானவங்களா நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு மிகவும், அல்லாஹுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்களா இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு முறை கேட்கப்படுது, யா ரசூலுல்லாஹ், மக்களை சுவனத்தில் அதிகமாக நுழைய வைக்கக்கூடிய அமல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறையச்சமும் நற்குணமும் தான். இப்போ நம்ம கிட்ட இந்த இறையச்சமும் தக்வாவும் அந்நக்கி அப்படிங்கிற தூய்மையான இதயமும் இல்லை அப்படின்னா இனிமேலாவது அதை கொண்டு வரக்கூடிய முயற்சியை செய்யணும். முயற்சியும் பயிற்சிகளும் எடுத்துக்கொள்வதற்காகவே அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு மாதத்தை அருளிருக்கான். வருகின்ற ரமலானுடைய மாதம் தான் அது. அந்த மாதத்தை பயன்படுத்தி நம்மளுடைய இறை அச்சத்தை மேன்மைப்படுத்துறதோட நம்மளுடைய நற்குணத்தையும் நம்ம வளர்த்துக்கக்கூடிய மனிதர்களா இருக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சூரா ராய்துடைய 11வது வசனத்துல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுசிக்கும். எந்த ஒரு சமூகத்தாரையும் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை நிச்சயமாக மாற்ற மாட்டான். இப்போ நம்மளுடைய மாறுதலுக்கான முயற்சியை மேற்கொள்வோம். அல்லாஹ் நம்ம கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். மாற்றமடைந்து நற்குணம் பெற்று மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நற்கூலியை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.